नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे पूषदन्तविनाशाय भगनेत्रहणे नमः भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धकविनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने तथा दारुवनध्वंसकारिणे दिग्मशूलिने कृतकङ्कणभोगीन्द्र नीलकण्ठत्रिशूलिने प्रचण्डदण्डहस्ताय बडवाग्निमुखाय च वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः दक्षयज्ञविनाशाय जगद्भयकराय च विश्वेश्वराय देवाय शिवशम्भो भवाय च कपर्दिने कराळाय महादेवाय ते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने ரக்தபிங்களநேத்ராய ஜட. பார்த்த உடனே முதல்ல ராஜ கணபதி என்று சொல்லக்கூடிய ராஜ கணபதியை இப்பொழுது பார்க்க போகிறோம். முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசி லோக ரக்ஷகம் முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசி லோக ரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசிதே பதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமி தம் விநாயகம் அநாயகைகநாயகம் விநாசிதே பதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமி தம் விநாயகம் நமாமி தம் விநாயகம். தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவானினுடைய தரிசனம். இந்த திருக்கோயில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா நித்திய கும்பாபிஷேகம், நித்திய பிரதோஷம். இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். இப்படி ஒரு திருக்கோயில் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. கோவில் சுவாமியோட பேர் அருள்மிகு பர்வதவர்த்தினி தாயார் உடனமர் அருள்மிகு
ராமநாத சுவாமி திருக்கோயிலை இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அருமையான திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய அலங்காரம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாழ்க்கையில் எந்த ராசிக்காரங்களோட பழகிறது இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரோம், அந்த கோவில் என்ன லக்னத்தில் உருவானது, இதை வச்சு தான் நம்ம தினமும் கோயிலில் பரிகாரங்களை பற்றி சொல்கிறோம். ஒரு கோயில் உருவான லக்னமும் நீங்கள் போகக்கூடிய கோவிலினுடைய லக்னமும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் மீன லக்னமாக இருக்கீங்க நீங்கள், அதே மீன லக்னத்தில் கும்பாபிஷேகம் பெற்ற அந்த கோவிலுக்கு போகும்போது சாநித்தியம் அதிகமாக இருக்கும். உங்கள் லக்னத்தில் எந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஊரில் ஏதாவது பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும், அந்த லக்ன கோவில்கள், சார் அந்த லக்ன கோவிலுக்கு போக முடியல, ராசியாவது இப்போ மிதுன ராசியா மிதுன லக்னம், அந்த கோயிலுக்கு போய்க்கலாம். ஆனால் 6வது ராசியாகவோ 8வது ராசியாகவோ வரக்கூடிய கோயில்களுக்கு நீங்கள் போகும்பொழுது கண்டிப்பாக பாதகத்தை ஏற்படுத்தும், அதில் சந்தேகமே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. இதனால தான் அடிக்கடி சொல்கிறோம், ஒருவருடைய லக்னம் எந்த நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறதோ அந்த லக்னத்தில் கும்பாபிஷேகம் பெற்ற திருத்தலத்திற்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு மாபெரும் நல்ல முன்னேற்றம் வரும். இன்னும் இந்த தகவல் பற்றிய அற்புத தகவல் சிறிய இடைவேளைக்கு பிறகு.